ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈவில் லார்ட் அனிமேயோட எபிசோட் 3 தான். அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் 2த்தையும் பார்க்கலையா, மறக்காம பாத்துருங்க. உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஒண்டி போட்டுருங்க. நானும் சீக்கிரமாவே வீடியோஸை போட்டுறேன். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். அந்த கைடும் ஸ்டார்டிங்லேயே சொல்றான், நான் வெளி உலகத்துல நெகட்டிவ் எமோஷனை தேட போறேன். நெக்ஸ்ட் சீன்ல ஒரு லேடியை காட்டுறாங்க. அதுவும் ஏகப்பட்ட விஷயத்த ஆர்டர் போது என்ன ஒண்ணு இதுல ஆயில் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணுமா. அது வரும் பாருங்க, அதை பார்த்தா அவ இன்னமும் சந்தோஷமா வரா. அது ஃபுல்லாவே வெஜிடபிளால நிறைஞ்சிருக்கும். இதுலயும் நான் பெஸ்ட் விஷயம்னு சொன்னா அது அந்த கார்லிக் தான். அப்படி அவ சாப்ஸ்டிக் எடுக்கிறா, ஆனா பாவம் உடஞ்சு போயிடுது. அதனால இது ஒரு கெட்ட எமோஷனா வருதா. இது எல்லாத்தையுமே கைடு கலெக்ட் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ ஐபர்னேஷனுக்கு போயிருப்பான்ல. 2 வருஷத்துக்கு அப்புறமா எல்லா நாலேஜோடையும் அவன் எழுந்துக்கிறான். மீடு பொண்ணா இருக்கிற அந்த ரோபோட்டோ இருக்கு. ஆனா என்னதான் இத்தனை வருஷமா உள்ளுக்குள்ளேயே இருந்தாலும் அவளைக்கும் அவனுக்கு டிஃபரன்ஸே தெரியலையா. மாஸ்டர், அது எதுக்குன்னா இந்த கேப்சலுக்குள்ள டைம் அது வந்து அவளைக்கும் உணர முடியாது. நீங்க போனக்கு அப்புறம் இந்த ஏரியா எல்லாத்தையுமே நான் தான் பாத்துக்கினேன். அப்படியா, இப்போ டைம் வந்திருக்கு, நம்ம போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். அந்த ஏரியாக்கு அங்க போறானா, அங்க ஸ்பேஸ் ஷட்டில் எல்லாம் லான்ச் ஆகுதா. அதை பார்த்து அவன் இன்னமும் ஷாக் ஆகுறான். அங்க ஒரு விஷயம் தனியா பறந்து போகும், அதுதான் பேட்டில் ஷிப்பா. அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற அந்த பேட்டில் நைட்ஸ் இத பத்தி எல்லாம் இதெல்லாம் சொல்லும் போது அவனுக்கு இன்னமும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீட்டாவும் இங்க இருந்து இதெல்லாம் பார்த்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பான். ஆனா இதுல ரைட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. மாஸ்டர், உங்களுக்கு ரைட் பண்ணுமா? ஆமா இல்லையா பின்ன, இந்த மொபைல் நைட்டு மேல ரைட் பண்றது தான் ஒரு மனுஷனோட ஒரு கனவா இருக்கும். கண்டிப்பா மாஸ்டர், நான் வந்து அரேஞ்ச் பண்றேன். அது எப்போ? மாஸ்டர், நீங்க கவலைப்பட வேணாம், அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஏன்னா என்ன ஒண்ணு, இவங்க கிட்ட இருக்கிறது ஒரு ஓல்டான இதுதானா. அப்புறம் நம்ம ஹீரோ அங்க உட்காரான். அப்பதான் அவ விஷயத்த சொல்றான். மாஸ்டர், வந்து இமேஜின் பண்ணுங்க, உங்களோட மேஜிக் வச்சு இது நகர்ற மாதிரி. இது நகரும் போது இன்னமும் அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. அங்க போற வழியிலேயே அவன் மீடு பொண்ணு கிட்ட கேக்குறான், இதுல வந்து ஏதாச்சும் வெப்பன்லாம் இல்லையா? இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம், அதனால நாங்க வெப்பன் எல்லாம் தூக்கிட்டோம். ஓ அப்படியா, அதை நானே சொல்லலான்னு வந்தேன், நல்ல வேளை நீங்களே பண்ணிட்டீங்க. இருந்தாலும் எனக்கு சண்டை போடணும், காம்பேக் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஓ அப்படியா மாஸ்டர், அதுக்காக நான் அரேஞ்ச் பண்றேன். அங்க இன்னொரு ரோபோட்டும் வந்து அதுக்குள்ள ஒரு மனுஷன் தான் இருக்கான். அங்க ஒரு குரலும் வந்து, லார்ட் லியாம், நான் தான் கேப்டன் மசிட்டா. அதாவது சிம்பிளா சொன்னா நான் தான் உங்களோட ஆப்பனன்ட். அங்க எடுத்தோடனே சண்டை போடுறாங்க. ஆனா ஒரே அடியில அவன் வந்து நாக் அவுட் ஆயிடுறான். நான் லியாமுக்கு தெரிஞ்சு போயிது இவன் நடிக்கிறான்னு. இதனால பயங்கரமா அங்க கத்த ஆரம்பிச்சிடறான். எதுக்கு நடிக்கிறீங்க? நான் வந்து சீரியஸான ஒரு பேட்டில் என்னன்னு ஆசைப்பட்டேன். இதனால வேற வழி இல்லாம அவரும் ஒத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் சீன்லயே அவன் ஓடி வரானா. அவரோட கண்ட்ரோல் மூவ்மெண்ட் எல்லாம் அங்க வேற லெவல்ல இருக்குமா, அப்படியே தோக்கடிக்கிறாரு. மேட்ச் வந்து ஓவர் ஆகுது. அதாவது சிம்பிளா சொன்னா பைலட்டோட பேட்டில் ஸ்கில் மேலதான் இது வந்து முழுக்க முழுக்க நம்பி இருக்கும். நீங்க இமேஜின் பண்றதை வச்சுதான் இதால மூவே பண்ண முடியும். இது வந்து அப்படியே கேம் மாதிரி இருக்கு. கேம்ல நான் அவளைக்கும் பெரிய ஆள்லாம் இல்ல, அதனால தான் நான் தோத்து போயிட்டேன். அதுக்கப்புறம் அவன் பட்லர் கிட்ட டீச்சர் வேணும்னு கேக்குறான். என்ன, அதாவது டீச்சர் எதுக்கு? டீச்சர் வேணும்னா வேணும், ஏன்னா நான் வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு ஆசைப்படுறேன். ஃபைட்டிங் என்ன தேவைதானா? இல்ல, நான் தான் சொல்றேன்ல, எனக்கு வந்து வேணும்னா வேணும் தான். நான் வந்து இந்த உலகத்துல ஒரு ஈவிலான லார்டா மாறணும்னா இப்ப நான் ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கு எனக்கு யாராச்சும் சொல்லி தரணும். அப்படி பண்ண முடிதான் என்னால ஒரு ஈவில் லார்டா மாற முடியும். நிறைய நெக்ஸ்ட் சீன்ல ஒரு டீச்சர் வராரு. ஆளு பார்க்க ஏதோ பழங்கால சாமுராய் மாதிரி இருப்பானா. இதனால ஹீரோக்கு இன்னமும் ஹாப்பி ஆகுது. ஏன்னா ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே இவன் ஒரு ஸ்வாட்ச் மேனா இருக்கான், அதுவும் ஹிஸ்டாரிக்கல் டிராமால வர மாதிரி. அங்க எடுத்தோடனே அவன் கேக்குறான், நீங்க தான் எனக்கு வந்து சென்சேவா இருக்க போறீங்க, அதாவது எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி தர போறீங்க. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறணும், நீங்க தான் என்ன பெஸ்ட்டுக்கும் பெஸ்டா மாத்தணும். பெஸ்ட்னு ஒரு வார்த்தையை கேட்டோனே அவன் வந்து சொல்றான், உங்களோட அகாடமியும் அதே மாதிரி தான் பெஸ்டா மாறணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த உலகத்துல பெஸ்ட்னு சொல்லிக்கிறவங்க வந்து பெஸ்டா உண்மையிலேயே இருக்குது இல்ல. நான் பெஸ்ட்டுக்கு அர்த்தம் வந்து அப்படின்னு இவனும் இழுத்து எல்லாத்தையுமே சொல்றானா. அதனால ஹமாகியும் அவங்க சொல்றா, மாஸ்டர் நம்ம இன்னும் இவரை ஹையர் பண்ணியே ஆகணுமா என்ன? ஏன்னா இவர் கொஞ்சம் வியர்டா இருக்காரு. பரவாயில்ல, அவரோட லுக்ஸை நீ பார்க்க கூடாது. இருந்தாலும் இந்த மாதிரி ஆளுங்க தான் உண்மையிலேயே பெஸ்டா இருப்பாங்க, ஸ்ட்ராங்காவும் இருப்பாங்க பேட்டில். இதனால அந்த சாமுராய் மாதிரி இருக்கிற அந்த ஆளு கிட்ட அவன் ஸ்கில்ல காட்ட சொல்றான். அவனும் ஒரு சீக்கிரட்டான ரொம்பவும் பயங்கரமான டெக்னிக்கை காட்டுறேன்னு சொல்றான். அந்த இடத்துல ஏகப்பட்ட கட்டையெல்லாம் இருக்குமா. ஏய், இத நீங்க நல்லா பாருங்க, இத வந்து நான் ஒரே ஒரு வாட்டி தான் பண்ணுவேன். அம்மாகி சீக்கிரமா இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணு. அதே மாதிரி அவ ரெக்கார்ட் பண்றா. ஒரு சில செகண்ட்ஸ்லயே எல்லா கட்டையும் அப்படியே துண்டாயி விழுது. பார்த்தா அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அம்மாகி கிட்ட கேட்டா அவளுக்கும் தெரியல. ஏன்னா ஸ்வாடு வெளியில எடுத்தாங்க, உள்ள போட்டாங்க, அவ்வளவுதான், அது ஒண்டிதான் தெரியுது. இதனால நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சென்ஸே தான் உனக்கு தேவையே. யோசிக்காம என்ன வந்து உங்களோட டிசைபிளா மாத்திக்கோன்னு கேக்குறானா. அங்க அவரும் ஒத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் சீன்லயே அந்த ஆளும் அந்த இடத்துக்கு வந்து ஒரு மாதிரி சிரிச்சிங்கன்னு சொல்றான். நினைச்சு பார்க்கல இந்த அளவுக்கு அவன் முட்டா பீஸா இருப்பானு. நான் யோசிக்காமலே இப்படி ஏமாந்துட்டான். ரெடி வெட்டி வச்சது நல்ல விஷயமா எனக்கு போயிடுச்சு. எல்லாத்தையுமே கைடும் அங்க பாத்துன்னு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த காசா பைரட்ஸ் அந்த பொண்ணு வந்து கான்டாக்ட் பண்றான். அங்க காசாவும் பேசுறான். அங்க எதுக்கு இவங்க கான்டாக்ட் பண்ணிருப்பாங்கன்னா, வேணா இதை பீஸ்ஃபுல்லா முடிக்க
முடிக்கலாம் தான் அவங்க கான்டாக்ட் பண்றாங்க. ஆனா காசாக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். இதனால அவன் ரொம்ப மிரட்டமா தான் பேசுவான். நாங்களே இதை அமைதியா முடிக்கலாம் தான் பார்த்தோம். ஆனா நீ வந்து ஏதாச்சும் பண்ண பார்த்தேன்னு வச்சுக்கேன், எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவ்வளவுதான். இந்த இடத்துல இருக்க உங்களோட ஷிப் உங்களோட ஆளுங்க யாருமே மிஞ்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா எங்க பார்த்தாலும் எங்க ஆளுங்க தான். நல்லாவே தெரியும். அதுக்காக தான் இத்தனை பேரை நான் வர வச்சிருக்கேன். அப்புறம் தான் ஒரு குண்டியை தூக்கி போறான். என்ன விஷயம்னா அங்க நிறைய பேர் இருக்காங்களே, அதுல வந்து பாதிக்கு பாதி இவன் பக்கமா. ஹேய், நீ வந்து என்ன யோசனை இருக்க? எல்லாருமே உன்னோட பேச்சை கேட்பாங்கன்னு நினைக்கிறியா? வாய்ப்பே இல்ல. அதுல முக்காவாசி ஆளுங்க உன்னோட கண்ட்ரியை எதிர்க்கிறாங்க. அதே ஒரு வாய்ப்பா வச்சு என்னோட பக்கத்துக்கு நான் மாத்திட்டேன். ஏகப்பட்ட ஷிப்ஸும் வந்தா அதை பார்த்து அந்த பொண்ணு இன்னமும் ஆச்சரியமாவரா, எப்படி அவங்களால டிஃபென்ஸ் லைனை தாண்டி வர முடியுது. அதுக்கும் மேல இவங்களோட அலையன்ஸா இருக்கிற ஒரு ஷிப்பே இவங்களை நோக்கி கேனனை வைக்குது. இதனால அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அங்க காஸ் அவன் சொல்றான், இப்பவும் வாய்ப்பு இருக்கு, நீ வந்து உன்னோட கண்ட்ரியை காப்பாத்தணும்னு நினைச்சனா நான் சொல்ற விஷயத்த கேளுமா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் மாங்குன்னு அங்க பேசிக்கான ஸ்வாட்மேன்ஷிப்பை கத்துக்கிறான். அதுவும் ரொம்ப நாளா கத்துன்னு இருக்கான். இதே மாதிரி அங்க 3 வருஷம் கடந்து போகுது. பேசிக்கான ஸ்வாட்மேன்ஷிப் எல்லாம் உனக்கு தெரியுது. என்ன ஒண்ணு ஸ்பெஷல் மூவ் அது ஒண்டிதான் உனக்கு தெரியல. அதை பத்தி அமாகி கிட்ட கேட்டாலும் அமாகிக்கு அது தெரியல. ஏன்னா அது ஒரு ஏஐ தானா. மாஸ்டர், நீங்க வந்து கவலைப்பட வேணாம், அதான் உங்களுக்கு பேசிக்கான எல்லா விஷயமும் தெரியும்ல. எனக்கு ஒன்னும் பேசிக்கான விஷயம் தேவையில்லை. நான் மாஸ்டர் பண்ண வேண்டியது ஸ்பெஷல் மூவ். அதுதான் நான் எப்படியாச்சும் அதை பண்ணணும். நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஆளை கட்டுறாங்க. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. சும்மா தான் நச்சுன்னு இருக்கான் ஆளு. நான் சும்மா நடிக்கிறேன். ஸ்வாட்மேன்ஷிப் எனக்கு தெரியற மாதிரி பேசிக்க சொல்லி தந்தே நான் வந்து நல்லாவே காசு ஏன் பண்ணலாம் போல. பையன் இந்த அளவுக்கு ஒரு முட்டா பையனா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. நான் இதை வச்சே நல்ல பணத்தை அப்படியே ஏர்ன் பண்ண முடியுது. இதே மாதிரி போச்சுன்னா கூட அது நல்லா தான் இருக்கும்பா. ஆனா அதுக்குள்ளேயே அங்க வாய்ஸ் வந்து கேட்கும். அது நம்ம லியாம் தான். மாஸ்டர், எனக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் வந்து அந்த டெக்னிக்கை கத்துக்க ஆசைப்படுறேன். ஆனா இப்பவும் அவன் மழுப்புறான். ஹேய், ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன். அந்த கண்டிஷனை சொல்லி தானே ஆரம்பிச்சனே. என்னன்னா உனக்கே தெரியும், நான் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் அந்த டெக்னிக்கை உனக்கு காட்டுவேன்னு சொன்னேன். அதுக்கு நீயும் ஒத்துக்கின. இப்போ என்னன்னா திரும்பவும் வந்து கேட்டேன், என்ன அர்த்தம்? நீ வந்து என்னோட ஸ்கூல்ல இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். இல்ல மாஸ்டர், நீங்க வந்து அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு முட்டாளா இருப்பேன்னு எதிர்பார்க்கல. எல்லாமே என்னோட தப்பு தான். இல்ல, நீ இந்த அளவுக்கு கேக்குறேன்னா நான் வந்து ஒத்துக்கிறேன். இதனால அவன் வெளியில போறான். அங்க இவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவ்வளவுதான், இதுக்கே அந்த முட்டா பையன் ஏமாந்து போறான். இதே மாதிரி அவனை ஏமாத்தி நினைக்கலாம் போல. மாஸ்டர், நான் உங்ககிட்ட மன்னிப்பு அவளைக்கும் சரியா கேட்கல. உங்களுக்கு ரிவார்டா நான் இன்னமும் அமௌண்ட்டை அதிகமா போட்டு தரேன். அதுக்கெல்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல. நீ வந்து எவ்வளவு கேக்குற, உனக்கு வந்து நிம்மதியா இருக்குன்னா வந்து போடலாம். அதுக்கு தப்பே இல்ல. இப்படி சொல்லிட்டு அவன் போயிடுவானா. அங்க இவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவ்வளவுதான், பணமும் கிடைக்குது. அவனை வச்சு வாங்கவும் முடியுது. வேற லெவல். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? குடிச்சு ஜாலியா இருக்க முடியும். அதுக்குள்ளேயே திரும்ப ஒரு வாய்ஸ் வருது. நான் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேன். நாளைக்கு வந்து நான் கிளாஸஸே எடுக்கல. நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இருக்கட்டும். அதாவது சில பல நாள் நம்மளும் ரெஸ்ட் எடுக்கிறது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். என்ன இவன் திடீர்னு வரான். இது வந்து எனக்கு ஒரு தலைவலியா இருக்கு. சீன்ல அந்த பிரின்சஸ் அந்த பொண்ணை பிடிச்சு வச்சு அந்த பொண்ணோட சிட்டியை அவங்க கண்ணு முன்னாடியே அழிக்கிறாங்க. இதை பார்த்து அவர் ரொம்பவும் கஷ்டப்படுறா. சீன்ல நம்ம ஹீரோக்கு அவளுக்கும் அந்த மூவை எப்படி கத்துக்கணும் தெரியல. பிரே நைட்ல அந்த மூவை கத்துக்கிறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம் நினைக்கிறேன். அப்புறம் அம்மாகி கிட்ட எல்லாமே எப்படி போகுதுன்னு கேக்குறான். எல்லாமே ஓரளவு ஸ்டேபிளா தான் அங்க போயின்னு இருக்கு. சரி, என்ன ஒண்ணு, என்ன மன்னிச்சிருங்க. நான் எதிர்பார்த்ததை விட கம்மியா தான் போயின்னு இருக்கு. இன்னொரு விஷயத்தையும் காட்டுறான். இதை பார்த்தோன்னே அவன் ஒரு ஆளை வர வைக்கிறான். எனக்கு தெரியும், இந்த மாதிரி நான் எதுக்காக தெரியுமா உன்னை வர வச்சேன். வந்து ஆர்டர்ஸ் டிஃப்ரெண்டான ஆளுங்களை வச்சு கொடுக்குற அதானே? இல்ல, அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க இப்பவும் ஒரு சின்ன பையனா தான் இருக்கீங்க. இல்ல, அப்படிலாம் இல்ல. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஏன்னா நான் இன்வாய்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துன்னு இருக்கேன். இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. எல்லா விஷயமும் நம்ம நினைக்கிற மாதிரி போகாது. அது இருக்கட்டும். இந்த மாதிரி நீ வேற ஒருத்தங்க கிட்டயும் இந்த விஷயத்த வாங்குற, அது என்ன கதை? இதுவா, இந்த மாதிரி அவங்க வந்து பெட்டரா இருக்காங்க. சோ அதனால தான் அப்படி பண்றேன். அதே மாதிரி எப்பயுமே நம்ம நினைச்ச மாதிரி எல்லா விஷயமும் போகாதுல. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயத்த நீங்க பண்ணாம இப்படியும் நீங்க சொல்லக்கூடாது. நான் அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு பண்றவங்களுக்கு தான் தெரியும். இப்போ ஆளு மறைக்கணும்னு சொல்லி எல்லாமே பிளான் படி தான் போயின்னு இருக்கு. எல்லா செலவும் பிளானுக்கு ஏத்த மாதிரி தான் போயின்னு இருக்கு அப்படின்னு அவன் மறைக்க பாக்குறான். நம்ம லியாமுக்கு தெரிஞ்சு போயிது, நீ வந்து சொல்றது எதுவும் உண்மை இல்ல. நான் எதுவும் அங்க பிளான் படி போகல. ஏன்? ஏன்னா லஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவன் வந்து பண்ணிருப்பான். குமேல அம்மாகி இன்னொரு கேஸையும் காட்டுறா. அதுல இவன் அவளுக்கும் எந்த விதமான விஷயத்தையும் சரியா மறைக்கல. இதுல என்ன விஷயம்னா பணமும் மிஸ் ஆகுது, ஆளுங்களையும் காணும். ஏன்னா என்னோட சபார்டினேட் அவமால் தான் எல்லாமே பிரச்சனை. தப்பு பண்ணிட்டான். சோ அவனை நான் கொன்னுட்டேன். ஓ அப்படியா? ஆனா மாஸ்டர், இங்க வந்து பணமும் மிஸ் ஆகுது. இதுலயே தெரிஞ்சு போயிது இவன் வந்து ஒரு போங்காட்டம் ஆடுறான்னு. அதாவது நிறையவே பணத்தை எப்படி அமுக்க முடியுமோ அப்படி அமைக்க இருக்கான். சரி, எனக்கு இப்பதான் புரியுது எல்லா விஷயமும். வந்து பணத்தை உண்டி அமுக்காம நீ தான் எல்லாத்தையுமே ஃப்ரேம் பண்ணிருக்க. அதாவது அவன் தான் தப்பு பண்ணான்னு சொல்லி உன்னோட சபார்டினேட்டையே நீ கொன்னுட்டல. உனக்கு சபார்டினேட்டை கொல்றது அவ்வளவு பிடிச்சிருக்கா? ஜாலியா இருக்கு போல உனக்கு கொல்றது. மைலார்ட், நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கினீங்க. நீங்க வந்து அந்த ரோபோட் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இல்ல, நான் வந்து நம்புவேன். ஏன்னா உனக்கு தான் அவ்வளவு பிடிச்சிருக்கா.
இருக்குல்ல மத்தவங்கள கொல்றது. இல்ல மயிலாடு, நீங்க வந்து அந்த ரோபோட் சொல்றதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க. ஏன்னா அந்த ரோபோட் இதுங்களால தான் நம்மளோட ஹியூமனிட்டியே அழிஞ்சு போச்சு ஒரு காலத்துல. ஆனா ஒரு கட்டத்துல அவன் கிட்ட வருவானா, அவன் ரொம்ப கடுப்பாயி அப்படியே உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன பயலே, உனக்கு என்னடா தெரியும், எவ்வளவு தூரம் எதுக்கு நிம்மதியா இருக்க உனக்கு தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தான். நாங்க வந்து இப்படி வேலை பண்ணிருக்கோம், அதனால தான் நீ நிம்மதியா ஒரு லக்ஸுரியஸான வாழ்க்கைய வாழ்ந்துன்னு இருக்க. அங்க இல்ல நீலாம் ஒண்ணுமே இல்ல. கேட்டோனே ஹீரோ அப்படியே ஒரு வெட்டுறான். இங்கேயே அவனோட கதை காலி ஆகுது. ஆமா, நீ யாரா மத்த விஷயத்தெல்லாம் பண்றதுக்கு? ஏன்னா நான் தான் மத்தவங்கள கொல்லணும், நான் தான் மத்தவங்கள அழிக்கணும். நீ யாரு முதல்ல? நான் என் காசு என் ஆளுங்க, நான் தான் கொல்லுவேன் எல்லாரையுமே. இறந்து போறதுக்கு தான் லாய்க்கு. அப்புறம் தான் அங்க அம்மாகியே வந்து அமைதியாக்குது. மாஸ்டர், நீங்க வந்து கொஞ்சம் அமைதியாகணும். ஏன்னா நீங்க அவனை கொன்னுட்டீங்க, அதனால ஏகப்பட்ட பிரச்சனை நம்மளுக்கு வரும். சரி அம்மாகி, இன்னமும் நிறைய பேர் வருவாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. டால்ஸோட யூனிட்டை இன்னமும் அதிகமாக்குங்க. கிட்டத்தட்ட 30 யூனிட்டை நீங்க உருவாக்கிட்டா நம்ம வந்து பயப்பட தேவையில்ல, எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஆனா இப்படி நீங்க பண்ணனால உங்களோட ரெப்புடேஷன் அது வேணா கொஞ்சம் நாசமாகும். பரவாயில்ல இருக்கட்டும், நான் யாரையுமே நம்ப போதில்ல உன்னை தவிர. கண்டிப்பா மாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லா விஷயத்தையும் பண்றேன். நெக்ஸ்ட் சீன்ல இந்த விஷயம் அங்க ஒரு ஷாப் மாதிரி இருக்கும்ல, அந்த ஆளுங்களுக்கு தெரிய வருது. அவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. ஒருத்தங்களை நம்ம ஹீரோ கொன்னுட்டால. சீன்ல அங்க இவன் சொன்ன மாதிரியே 30 யூனிட் டயர் ஆயிருக்குமா. அங்க அவன் போறான், பின்னாடியே ஒரு வாய்ஸ் வருது, 30 யூனிட்டா வந்து மீனிங்லெஸ் தான். அதாவது எப்போ வரைக்கும்னா நீங்க வந்து டாப்பை ரீச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தனியா எல்லா விஷயத்தையும் பண்ற மாதிரி இருக்கும். கேட்டோடனே கேப்டன் கிட்ட அவன் சொல்ல, கேப்டனும் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஓல்டு ஆட்டோமேட்டிக் மாடல் இருக்கான், இது ஒரு பர்சனல் யூனிட்டா இருந்திருக்கு. அதாவது நம்ம லியாமோட கிரேட் கிராண்ட் ஃபாதரோட ஒரு பர்சனல் யூனிட்டா இருந்திருக்கான். அதை பத்தி சொன்னோடனே நம்ம லியாமோ கேட்கிறான், எங்கேயே இந்த எபிசோட முடியுது, அது என்னது? அது வந்து வெறுமா ஒரே ஒரு கிளான்ஸ் ஒண்டி தான் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் என்ன விஷயம் என்ன கதைன்னு. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ண உங்க எல்லாருக்கும் வீடியோஸ் வந்து நோட்டிபிகேஷனா வரும். அதே மாதிரி கீழே ஒரே ஒரு லைக் போலியா, மறக்காம லைக் போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனரா.